நாயகன் மீண்டும் வரா பயந்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் சீக்கிரம் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ்னால நமக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 ஐடியாஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த ஐடியாஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, ஒரு மாதிரி கவலையாக இருக்கா, அடுத்து என்ன பண்ண போகிறோம் நினச்சி டென்ஷனாக இருக்கா, இந்த 2 விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயே சரி, நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலுமே சரி, இந்த 2 விஷயத்த பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் மனசில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹோல்சமான வே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன்றது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாருமே பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி இந்த அப்ரிஷியேஷன்றது பார்த்திங்கன்னா இது ஒரு அண்டர் ரேட்டடாகவே மாறிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம பாட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ அது பண்ணும்போது அவங்க ஜஸ்ட்டு ஒரே வாரத்தில் நல்லா பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அது இது நமக்கு கேட்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னடா ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன தான் வெளியே எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, நான் சிக்மா மேல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு சுற்றுனாலுமே உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்க தான் இருக்கும். அது தப்பு கிடையாது. இப்போலாம் எது பேசினாலுமே யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவங்க என்னடா கலாய்க்கிறியா, என்னடா இப்படியா அப்படியா அப்படின்னு பேச வந்துடுறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று பேசணுனாலே ரொம்ப யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்க எப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு செஷன் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீக்கர் அவங்க நல்லா பேசியிருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரியே அவங்க அப்படியே விட்டுருவாங்க. பாதி தூரம் வந்துருச்சு, அதை மீதி பாதி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகிடப்போகுது, ஒன்றுமே ஆக போகிறதில்ல. காசு ஏதாச்சும் குறைய போதா, இல்லைன்னா ஏதாச்சும் ஹேர் ஃபால் ஆகிடுமா சொன்னால்? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் ஏதாச்சும் தோணுச்சுன்னா டக்குன்னு பட்டுன்னு சொல்லிடுங்க. அவங்கள பற்றி சொல்லாமல் அப்புறம் அது உள்ளுக்குள்ளேயே வச்சு அது சம்டைம்ஸ் ஐயோ சொல்லலேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, அப்பப்போ பட்டுன்னு சொல்லிடணும். அப்ரிசியேஷனால் சைக்காலஜிக்கலாக பார்த்திங்கன்னா டோபமைன்ற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இந்த டோபமைன்ற ஹார்மோனை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. இன்ஸ்டா ரீல்ஸை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தாலுமே டோபமைன் செக்ரீட் ஆகும். ஆனால் இந்த இன்ஸ்டாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அது 1 minute வீடியோவில் நீங்கள் ஒரு 10 minutesல நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஹாப்பினஸ் ரிலேட்டட் வீடியோஸ், இல்லைனா ஒரு சில வீடியோஸ் பிரேக்கப் ரிலேட்டடாக, இல்லைனா சோகமாக இருக்கிற வீடியோஸ், இந்த மாதிரி மிக்சடாக நீங்கள் பார்க்குறனால உங்களோட அட்டென்ஷன் செதறுது. பட் டோபமைன் செக்ரீட் ஆகுது, விச் இஸ் நாட் எ ஹெல்த்தி வே டு செக்ரீட் டோபமைன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களோட ப்ராக்ரஸை பார்த்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. நீங்கள் பண்ணி பாருங்கள், யூ வுட் கெட் எக்ஸல் இன் யுவர் லைஃப். அடுத்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங்ஸ். ஒருத்தவங்களை க்ரீட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ பர்சன் கால்ட் அஜித் அண்ட் இப்போ நான் ஹாய் அஜித் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம அவங்கள க்ரீட் பண்ணும்போது அவங்களோட பேரை சொல்லி க்ரீட் பண்ணோன்னா அந்த ரிசீவருக்கு இன்னும் சந்தோஷப்படுவாங்க. வெறும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஓகே யாரையும் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மேபி அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் க்ரீட் பண்ணும்போது அவங்களோட பேரை சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க இன்னுமே சந்தோஷப்படுவாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம், இந்த அப்ரிசியேஷன் அண்ட் க்ரீட்டிங்ஸ் இந்த விஷயத்தில் ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு நீங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் அவங்கள பற்றி டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரிஷியேட் பண்ணும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜித் ஆன் யர் 2nd anniversary, யுவர் கான்ட்ரிபியூஷன் ஹேஸ் பீன் திஸ் மச் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ரிசீவருக்கும் ஓகே நம்ம பண்ணதை இவங்களை அக்னாலேஜ் பண்ணி இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி க்ரீட் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் இன்ஸ்டில் அ ஃபீலிங் ஆஃப் அக்னாலேஜ்மெண்ட். அதாவது இப்போ ஒருத்தவங்க வராங்க, நம்ம அவங்கள ஹாய் சொல்கிறோன்னா ஓகே அவங்க இருக்காங்கன்றதை நம்மளே செல்ஃப் அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம். ஓகே இவங்க வந்திருக்காங்க, ஓகே நம்ம லெட் அஸ் அக்னாலேஜ் டு தெம் தட் he or she is present, so let us go and say hi to them அப்படின்றப்போ நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம். சைக்காலஜிக்கலி we won't feel that we are alone, we would get a feeling that we are surrounded with people நிறைய இருக்குது. இது ஒரு நல்ல ஃபீல். இன்னொரு முக்கியமான தேர்ட் திங், அட்டென்ஷன் டு டீட்டெயில். இந்த விஷயத்தை என் லைஃப்லேயே நான் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயத்தை மட்டும் எங்களுக்கு பண்ணிங்கன்னா யூ வுட் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் இன் த வேர்ல்டு.
ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் திங் இதுக்கான விஷயம் வந்து அப்சர்வ் பண்ணுறது. அப்சர்வேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ்லாம் பார்க்குறதுனால எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் இதை நீங்கள் பண்ணினா கண்டிப்பாக வந்து யூ வுட் கெட் குட் ரிசல்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சின்ன குட்டியான சம்பவம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இன் ஃப்யூச்சர் ஆர் இன் தேர் ஸ்பெஷல் டேஸ் நீங்கள் வந்து அதை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. ஐ வில் கிவ் இட் இன் த ரைட்டிங். இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து நம்ம இருக்கிற அக்னாலேஜ் பண்ணுறான், நம்மளை பற்றி எவ்வளோ ஸ்பெஷலாக யோசிச்சு வச்சுருக்கான் அப்படின்ற கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் வரும். விச் வுட் இன்க்ரீஸ் த ட்ரஸ்ட் பிட்வீன் தோஸ் யூ டூ அண்ட் விச் வுட் ஃபர்தர் இன்க்ரீஸ் த பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் வாட் எவர். ஒரு 3 விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ஐ விஷ் தட் யுவர் லைஃப் வுட் கெட் ஃபில்ட் வித் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.